வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் சென்ற வகுப்பிலே நுகர்வோர் மிகை தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். இப்போது அந்த நுகர்வோர் மிகை எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதனை நாங்கள் பார்க்க போகின்றோம். நுகர்வோர் மிகை என்பதிலே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள், நுகர்வோன் குறிப்பிட்ட பொருளை கொள்வனவு செய்வதற்காக அவன் செலுத்த தயாரான விலைக்கும் சந்தையிலே பொருட்களை கொள்வனவு செய்த விலைக்கும் இடையிலான வேறுபாடு நுகர்வோர் மிகை என்று பார்த்தோம். அந்த வேறுபாட்டை நாங்கள் வரைபட ரீதியாக குறிப்பிட்டிருந்தோம். இப்போது அந்த வரைபட ரீதியாக குறிப்பிடப்பட்ட அந்த நுகர்வோர் மிகையினை நாங்கள் அளவிடுவதற்கான சமன்பாடு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், நுகர்வோன் மிகையினை பின்வரும் சமன்பாட்டின் மூலம் கணிப்பிடலாம். நுகர்வோன் மிகை சமன் ஆக கூடிய கேள்வி விலை சமநிலை விலை தர சமநிலை அளவு முழுவதின் கீழ் 2. ஆகக்கூடிய கேள்வி விலையில் இருந்து சமநிலை விலையினை கழித்து சமநிலை அளவால் பெருக்கிய பெறுமதியினை 2ஆல் பிரிப்பதன் மூலம் நுகர்வோர் மிகையினை அளவிடலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த வரைவிலே ஆகக்கூடிய கேள்வி விலை என்பது ரூபாய் 60 அமைகிறது. ஆகக்கூடிய கேள்வி விலை பிள்ளைகள் 60. சமநிலை விலை 40 ரூபாவாக அமைகிறது. அந்த வரைவிலே நுகர்வோன் கொள்வனவு செய்த விலை 40 ரூபாவாக, அவன் 200 அலகுகளை அதில் கொள்வனவு செய்கின்றான். அந்த வரைவின் அடிப்படையிலே 60 ரூபாய் ஆகக்கூடிய விலையாகவும் அவன் கொள்வனவு செய்த விலை 40 ரூபாய், அதனை நாங்கள் சமநிலை விலை என கருதுகிறோம். சமநிலை அளவு, அதாவது நுகர்வோன் கொள்வனவு செய்த அளவு 200 அலகுகளாக காணப்படும். எனவே வரைவில் ஏப்பரப்பின் பெறுமதியை கணிப்பிடுவதன் மூலம் நுகர்வோன் மிகையினை அளவிடலாம். ஏப்பரப்பின் பெறுமதியை நாங்கள் அளவிட வேண்டும். பாருங்கள், QD சமன் 600/10p என்ற சமன்பாடு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அந்த சமன்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் ஆகக்கூடிய கேள்வி விலையினை முதலிலே கண்டுகொள்ள வேண்டும். அதாவது கேள்வி கோடு பூஜ்ஜியமாக, கேள்வி கோட்டிலே கேள்வி தொகை பூஜ்ஜியமாக இருப்பதற்கான விலை ஆகக்கூடிய கேள்வி விலையாக அமையும். கேள்வி வளைகோட்டை நீங்கள் அவதானித்து பார்த்தால் கிடையச்சிலே 0 அலகுக்கான கேள்வியின் விலை ஆகக்கூடிய கேள்வி விலை. எனவே சமன்பாட்டிலே நாங்கள் கேள்வி தொகைக்கு பதிலாக நாங்கள் 0 அலகினை பிரதியிட்டால் வலது பக்கத்திலே, சமன்பாட்டிற்கு வலது பக்கத்திலே இருக்கின்ற சக 600 இடது பக்கத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது சய 600 மாற்றம் அடையும். எனவே சய 600 சமன் சய 10p. இப்போ p சமன் 600 நாங்கள் 10ஆல் பிரிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஆகக்கூடிய கேள்வி விலை என்பது 60 ரூபாவாகும். ஆகக்கூடிய கேள்வி விலை என்பது 60 ரூபாவாக இருக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், எனவே அந்த சமன்பாட்டிலே நாங்கள் பிரதியிடப் போகின்றோம். நுகர்வோன் மிகை சமன் ஆகக்கூடிய கேள்வி விலை சய சமநிலை விலை தர சமநிலை அளவு அதன் கீழ் 2 என்ற சமன்பாட்டிலே நாங்கள் இப்போது பார்த்த விலைகளை நாங்கள் காட்டப் போகிறோம். எனவே CS இதுல நாங்கள் குறிப்பிட நுகர்வோர் மிகை சமன்
60/40 கீழ் 2 தர 200 அல்லது நாங்கள் 60/40 தர 200 கீழ் 2 என்று சொல்லலாம். இப்ப இதை நாங்கள் பார்த்தால் 60 40 கழிக்கப்படுகின்ற பொழுது 20 தர 200 கீழ் 2. எனவே 4000 கீழ் 2. எனவே நுகர்வோர் மிகை அது நாங்கள் வகுத்தோமாக இருந்தால் அந்த ஏற்பரப்பு நுகர்வோர் மிகை வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அதான் சிஎஸ் என்று பாவிக்கின்றோம். அந்த நுகர்வோர் மிகை என்பது 2000 ரூபாய் என பெறப்படுகிறது. நுகர்வோர் மிகை 2000 ரூபாய். அப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வரைவின் அடிப்படையிலே நுகர்வோர் மிகையை காட்டுவது ஏற்பரப்பாக இருப்பதனால் அந்த ஏற்பரப்பின் பெறுமதி 2000 ரூபாய். சரியா பிள்ளைகள்? நுகர்வோர் மிகையை அளவிட்டோம். அது ரூபாவில் கூறப்படுவதாக இருக்கும். எனவே நுகர்வோர் மிகை 2000 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இப்போது நுகர்வோர் மிகையினை அளவிட்டிருந்தோம். நுகர்வோர் மிகையினை அளவிடுவதற்கான சமன்பாடு நுகர்வோர் மிகையினை வரைவின் மூலம் காட்டலாம் என்பதனை மாணவர்கள் நன்கு விளங்கியிருக்க வேண்டும். சரி பிள்ளைகள், இப்போது நாங்கள் உற்பத்தியாளர் மிகை என்பதனை அளவிட போகின்றோம், பார்க்க போகின்றோம். உற்பத்தியாளர் மிகை என்றால் என்ன? அதற்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் இப்போது கூறப்போகின்றோம். பாருங்கள், சந்தையில் பரிமாற்றப்படுகின்ற சமநிலை பொருட்களின் தொகைகளுக்காக அந்த சந்தையிலே நாங்கள் பரிமாற்றிக் கொள்கின்ற சமநிலையிலே பரிமாற்றிக் கொள்கின்றோம். அந்த பரிமாற்றிக் கொள்ளப்படுகின்ற சமநிலை பொருட்களின் தொகைகளுக்காக உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கின்ற ஆக குறைந்த விலை அது எல்லை செலவு அடிப்படையிலே கணிப்பிடப்படுகிறது. எனவே உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது உற்பத்தியாளர்கள் பெற தயாராக உள்ள என்ற எண்ணக்கருவை நாங்கள் இதை பார்க்கலாம். ஆக குறைந்த எல்லை செலவு விலைக்கும் உண்மையாக சந்தையிலே உற்பத்தியாளர்களுக்கு சந்தையில் கிடைக்கின்ற விலைக்கும் உண்மையாக சந்தையிலே அவர் அந்த சமநிலை பொருட்களுக்காக சந்தையில பெற்றுக்கொள்கின்ற விலைக்கும் இடையிலான வேறுபாடு உற்பத்தியாளர் மிகையாகும். இடையிலான வேறுபாடு உற்பத்தியாளர் மிகையாகும். அப்ப இங்கே உற்பத்தியாளன் எல்லை செலவு விலை எல்லை செலவு அடிப்படையில் அவன் எதிர்பார்க்கின்ற விலை ஆக குறைந்தது இவ்வளவு விலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்ற அந்த விலைக்கும் சந்தையிலே அவன் அந்த பொருளை விற்பனை செய்கின்ற பொழுது சந்தையிலே அவன் பெறுகின்ற விலைக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் உற்பத்தியாளர் மிகை என்று கருதலாம். எனவே உற்பத்தியாளரின் மொத்த வருமானத்தில் இருந்து மொத்த மாறும் செலவை கழித்த பின்னுள்ள எஞ்சிய தொகை உற்பத்தியாளர் மிகையாகும். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும் பிள்ளைகள். மொத்த வருமானம் TR என்று பாவிப்போம், டோட்டல் ரெவென்யூ. மொத்த மாறும் செலவை நாங்கள் TVC என்று பாவிப்போம், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் உற்பத்தியாளன் தமக்கு கிடைக்கும் என ஆக குறைந்த எதிர்பார்க்கப்படுகின்ற விலையாக கருதப்படுகிறது. மொத்த மாறும் செலவினை உற்பத்தியாளர்கள் எல்லை செலவு அடிப்படையில கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற ஆக குறைந்த விலையாக கருதப்படும். அந்த ஆக குறைந்த விலை TVC கிடைக்கின்ற பொழுது, மொத்த மாறும் செலவு கிடைக்கின்ற பொழுது உற்பத்தியாளன் உற்பத்தியினை தொடர்கின்றான். எனவே அந்த மொத்த வருமானம் உற்பத்தியாளன் பெறுகின்ற மொத்த வருமானத்திற்கும் அந்த வருமானத்தில் இருந்து மொத்த மாறும் செலவை கழிப்பதன் மூலம் அந்த உற்பத்தியாளர் மிகையினை நாங்கள் அளவிட்டுக் கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், வரைபடத்திலே நாங்கள் பார்க்கின்ற விடயத்தை இங்கே இந்த B பரப்பு என்பது
உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த சாய்வக பரப்பு இதிலே நாங்கள் ஏ என்று நான் குறிப்பிட்டேனாக இருந்தால் அந்த ஏ பரப்பாக இருப்பது மாறும் செலவை குறிக்கிறது. அதாவது உற்பத்தியாளன் தாம் விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்ற அந்த 200 அலகு சமநிலை தொகைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக குறைந்த விலை என்று சொல்லப்படுகின்ற மொத்த மாறும் செலவாகும். அவன் சந்தையிலே 40 ரூபாவுக்கு ஓர் அலகை 40 ரூபாப்படி 200 அலகுகளையும் அவன் விற்பனை செய்கின்றான். எனவே ஏ பி ஆகிய இரு பரப்புகளின் கூட்டுத்தொகை உற்பத்தியாளன் சந்தையில் பெற்றுக்கொள்ளுகின்ற விலை அல்லது மொத்த வருமானம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சந்தையிலே உற்பத்தியாளன் பெற்றுக்கொள்ளுகின்ற விலை 40 தர 200 என்ற ஏ பி பரப்பை குறிக்கிறது. இங்கே அந்த மொத்த பரப்பிலே டிவிசி என்று சொல்லப்படுகின்ற மொத்த மாறும் செலவு இது டிவிசி ஆக இருக்கிறது. இந்த டிவிசி என்று சொல்லப்படுகின்ற மொத்த மாறும் செலவினை கழிப்பதன் மூலம் பெறப்படுகின்ற மீதி பி பரப்பாக அமையும். அது உற்பத்தியாளர் மிகை. சரியா பிள்ளைகள்? இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். மொத்த வருமானம் சந்தையிலே விற்பனை செய்யப்படுகின்ற விலை தர தொகையாலே அவன் எவ்வளவு வருமானத்தை பெறுகின்றான் என்று கணிக்கின்றோம். அதிலிருந்து அவன் எதிர்பார்க்கின்ற ஆக குறைந்த விலையாகிய அந்த டிவிசி மொத்த மாறும் செலவை கழிக்கின்றோம். கழித்த வந்த மீதி உற்பத்தியாளர் மிகையாகும். இனி வரைவிலே நாங்கள் உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் இவ்வாறு காட்டலாம் பிள்ளைகள். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போது உற்பத்தியாளர் மிகை என்றால் என்ன, உற்பத்தியாளர் மிகையினை வரைவிலே எவ்வாறு காட்டலாம் என்று பார்த்தோம். இப்போது அந்த உற்பத்தியாளர் மிகையினை பின்வரும் சமன்பாட்டின் மூலம் கணிப்பிட முடியும். ஒரு சமன்பாடு அல்லது சூத்திரம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இங்கே கவனத்தில் கொள்ளுங்கள் பிள்ளைகள். உற்பத்தியாளர் மிகை சமன் சமநிலை விலை ஆக குறைந்த நிரம்பல் விலை. நிரம்பல் கோட்டிலே ஆக குறைந்த நிரம்பல் விலை பெறப்பட வேண்டும். அதை நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஆக குறைந்த நிரம்பல் விலை தர சமநிலை அளவு கீழ் 2 என்பது உற்பத்தியாளர் மிகையினை கணிப்பதற்கான சமன்பாடாகும். பிள்ளைகளே, சமநிலை விலையில இருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையை கழித்து சமநிலை அளவால் பெருக்கி அதன் பின்னர் 2ஆல் வகுப்பதன் மூலம் உற்பத்தியாளர் மிகையினை கணிப்பிட்டுக் கொள்ளலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் மேலே குறிப்பிடப்பட்ட வரைவின் அடிப்படையில் ஆக குறைந்த நிரம்பல் விலை 20 ரூபாவாக இருக்கிறது. பாருங்கள், ஆக குறைந்த நிரம்பல் விலை என்பது 0 அளவுக்கான நிரம்பல் விலை. 0 அளவுக்கான நிரம்பல் விலையை குறிக்கும். அது 20 ரூபாய். அதே போல சமநிலை விலை 40 ரூபாய். சமநிலை அளவு 200 அலகுகள். எனவே வரைவிலே பி பரப்பின் பெறுமதியை கணிப்பிடுவதன் மூலம் பாருங்கள் பிள்ளைகள், பி பரப்பின் சமநிலை விலை 40, ஆக குறைந்த விலை 20. எனவே 40லிருந்து 20ஐ கழித்து சமநிலை அளவு 200ஆல் பெருக்குவதன் மூலம் உற்பத்தியாளர் மிகையினை கணிப்பிடலாம். அது பி பரப்பின் பெறுமதியாக இருக்கு. பாருங்கள், கணித்து பார்ப்போம். ஆக குறைந்த நிரம்பல் விலையினை பின்வருமாறு கணிப்பிடலாம். பாருங்கள் பிள்ளைகள், QS சமன் 200 சக 10P என்பது நிரம்பல் சமன்பாடாகும். QS என்பது பூஜ்ஜியமாய், அதாவது நிரம்பல் பூஜ்ஜியமாக இருந்தால் நாங்கள் 0 சமன் 200 சக 10P என எழுதிக் கொள்வோம். இப்போது சமன்பாட்டுக்கு வலப்புறமாக உள்ள 200 சமன்பாட்டிற்கு இடப்புறமாக வருகின்ற பொழுது சக 200ஆக மாறும். எனவே 200 சமன்
சக 10 பி என்பதாக அமைகிறது. எனவே பி சமன் விலையை நாங்கள் ஆக குறைந்த விலையை கணிப்பிடும் பொழுது 200 என்பதனை தொகையினை 10 பிரிப்பதன் மூலம் வகுப்பதன் மூலம் 20 ரூபாய் ஆக குறைந்த நிரம்பல் விலை பெறப்படுகிறது. ஆக குறைந்த நிரம்பல் விலையை நாங்கள் இவ்வாறு சமன்பாட்டின் மூலம் கணித்துக் கொள்ளலாம். சரி பிள்ளைகள், இப்போது ஆக குறைந்த நிரம்பல் விலை கணித்திருந்தோம். சமநிலை விலை எங்களுக்கு தெரியும் 40 ரூபாய், சமநிலை அளவு 200 அலகுகள். எனவே அந்த சமன்பாட்டிலே நாங்கள் பிரதியிடுவதன் மூலம் உற்பத்தியாளர் மிகையினை நாங்கள் அளவிட்டுக் கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், சமநிலை விலை ஆக குறைந்த நிரம்பல் விலை தர சமநிலை அளவு கீழ் 2 என்ற சமன்பாட்டின் மூலம் நாங்கள் உற்பத்தியாளர் மிகையை கணிக்க போகின்றோம். இங்கே PS ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்ற அடிப்படையிலே உற்பத்தியாளர் மிகை என்பது 40/20, அதாவது சமநிலை விலை 40, ஆக குறைந்த விலை 20. எனவே 40/20 தர 200 சமநிலை அளவு கீழ் 2. 40/20 20. எனவே 20 தர 200 கீழ் 2. ஆகவே 4000 கீழ் 2. இதன் அடிப்படையில் PS ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து 2000 ரூபாவாக அமையும். 2000 ரூபாவாக அமையும். பாருங்கள், இதை நாங்கள் சமன்பாடு ஒன்று தரப்பட்டு அந்த சமன்பாட்டின் அடிப்படையிலே உற்பத்தியாளர் மிகை கணிக்கப்படுகிறது. நுகர்வோர் மிகையும் நாங்கள் கணிப்பிட்டோம். இங்கே ஒரு நுணுக்கமான விடயம் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்கள். கேள்வி சமன்பாட்டிலே சரிவு 10 இருக்கிறது. நிரம்பல் சமன்பாட்டிலேயும் நிரம்பல் கோட்டின் சரிவு 10 இருக்கிறது. எனவே கேள்வி கோட்டின் சரிவு நிரம்பல் கோட்டின் சரிவு இரண்டும் சமனாயின் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் மிகைகளும் சமப்படுகிறது, சமனாக அமைகிறது. நீங்கள் அதனை நீங்கள் பயிற்சியூடாக செய்து அவதானித்துக் கொள்ளலாம். எனவே இங்கே நாங்கள் உற்பத்தியாளர் மிகை 2000 ரூபாய் என கணிப்பிட்டிருக்கின்றோம். ஆக குறைந்த நிரம்பல் விலையை கணிப்பிட்டோம். அதன் அடிப்படையிலே உற்பத்தியாளர் மிகையினை அங்க தரப்பட்டிருக்கின்ற சமன்பாட்டின் அடிப்படையில் உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் கணித்தோம். 2000 ரூபாய் உற்பத்தியாளர் மிகையாகும். இப்போது பாருங்கள், பொருளாதார நன்மை என்ற ஒரு விடயம் இருக்கிறது பிள்ளைகள். பொருளாதார நன்மை, இங்கே நாங்கள் பொருளாதார நன்மை அல்லது பொருளாதார மிகை என்று பார்க்கின்ற பொழுது நுகர்வோர் நன்மை என்று கூறப்படுகின்ற நுகர்வோர் மிகை, அதே போல உற்பத்தியாளர் மிகை, இந்த இரண்டு நபர்களும் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளும் பொருளாதார நன்மை என்று அழைக்கப்படுகிறது. சந்தை பரிமாற்றத்தின் மூலம் உற்பத்தியாளரும் நுகர்வோரும் நன்மையை அடைகின்றனர். இவ்விரு பிரிவினர்களும் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளின் கூட்டுத்தொகை பொருளாதார நன்மை என அழைக்கப்படுகிறது. நுகர்வோர்களினதும் உற்பத்தியாளர்களினதும் மிகைகளின் கூட்டுத்தொகை பொருளாதார நன்மை. அங்காலே கணக்குகள் செய்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தால் பொருளாதார நன்மை என்பது பொருளாதார நன்மை சமன் நுகர்வோர் மிகை சக உற்பத்தியாளர் மிகை. நுகர்வோர் மிகை சக உற்பத்தியாளர் மிகை. எனவே வரைவின் பிரகாரம் பொருளாதார நன்மை என்பது நுகர்வோர் நன்மையினதும் உற்பத்தியாளர் நன்மையினதும் கூட்டுத்தொகை நன்மையாகும். எனவே இங்கே 2000 சக 2000, நுகர்வோர் நன்மை 2000, உற்பத்தியாளர் நன்மை 2000, இரண்டின் கூட்டுத்தொகையும் 4000 ரூபாய் என்று பெறப்படுகிறது.
பொருளாதார நன்மை. பொருளாதார நன்மை. அப்ப இந்த அடிப்படையிலே நாங்கள் பொருளாதார நன்மையினை கணிக்கின்ற பொழுது நுகர்வோர் நன்மை மற்றும் உற்பத்தியாளர் நன்மை, நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை ஆகியவற்றின் கூட்டுத்தொகை மூலம் பொருளாதார நன்மையினை அல்லது பொருளாதார மிகை என்பதனை கணிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? இப்போது அந்த பொருளாதார நன்மை என்பதனை வரைபட ரீதியாக நாங்கள் காட்டலாம். விளங்குதா பிள்ளைகள்? இதிலே நாங்கள் பொருளாதார நன்மையினை வரைபட ரீதியாக பார்க்கும் பொழுது ஏற்கனவே குறிப்பிட்ட நுகர்வோர் மிகையை ஏ பரப்பாலும் உற்பத்தியாளர் மிகையை பி பரப்பாலும் இங்கே வரைவிலே காட்டுகின்றோம். எனவே ஏ பரப்பினதும் பி பரப்பினதும் கூட்டுத்தொகை பொருளாதார நன்மை என காட்டலாம். எனவே பொருளாதார நன்மை சமன் இங்கே ஏ பிளஸ் பி என்பதால் காட்டப்படுகிறது. ஏயின் பெறுமதி 2000 ரூபாய் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பியின் பெறுமதி உற்பத்தியாளர் மிகை என்பது 2000 ரூபாய் என்று பார்த்திருக்கின்றோம். இந்த வரைவிலே பாருங்கள், ஏ நுகர்வோர் மிகை, ஏயின் பெறுமதி 2000. பி உற்பத்தியாளர் மிகை, பியின் பெறுமதி 2000. எனவே ஏ இனதும் பி இனதும் கூட்டுத்தொகை ஆகிய 4000 ரூபாய் உற்பத்தியாளர் மிகையாகும். ஏ நுகர்வோர் மிகையினதும் பி உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகை 4000 ரூபாய். அப்ப இந்த வரைவிலை பார்த்தீங்களாக இருந்தால் நாங்கள் அதை கணிக்கிறதுக்கு இன்னொரு வகையில நான் குறிப்பிடுகின்றேன். பாருங்கள், அந்த பெரிய முக்கோணம் ஏயையும் பியையும் உள்ளடக்கிய பெரிய முக்கோணத்தின் பரப்பை கணிப்பிட்டால் போதுமானது. 60 - 20. இந்த பெரிய முக்கோணத்திலே 60 ரூபாவிலிருந்து 20 ரூபாவை கழித்து 200 அலகுகளால் பெருக்கி 2ஆல் பிரிப்பதன் மூலம் கணிப்பிடலாம். பாருங்கள் பிள்ளைகள், 60 - 20 40. 40 தர 200 8000. அதன் கீழ் 2 4000. எனவே ஏ இனதும் பி இனதும் பரப்பு நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகை பொருளாதார மிகை என கண்டுகொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இப்போ பார்த்ததின்படி நுகர்வோர் மிகையை அவதானித்தோம், உற்பத்தியாளர் மிகையை அவதானித்தோம். நுகர்வோர் மிகை மற்றும் உற்பத்தியாளர் மிகை ஆகியவற்றை எவ்வாறு கணிப்பிடலாம் என்று பார்த்தோம். வரைபட ரீதியாக நுகர்வோர் மிகையை அல்லது உற்பத்தியாளர் மிகையை காட்டினோம். இரண்டையும் சேர்ந்த உற்பத்தியாளர் மிகை மற்றும் நுகர்வோர் மிகை ஆகியவற்றின் கூட்டுத்தொகை பொருளாதார மிகை அல்லது பொருளாதார நன்மை என காட்டி இருக்கின்றோம். அப்ப இதுவற்றை கணிப்பிடக்கூடிய வகையிலே மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த பொருளாதார மிகையை நாங்கள் மொத்த மிகை என்றும் சொல்லலாம். பொருளாதார மிகை அல்லது நன்மையினை நாங்கள் மொத்த மிகை, அப்ப பரீட்சையிலே உங்களுக்கு மொத்த மிகை என கேள்விகள் வருகின்ற பொழுது பொருளாதார மிகையை நீங்கள் கணிப்பிட்டு காட்ட வேண்டி இருக்கும். சரியா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் பொருளாதார மிகை, உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகை என்பவற்றையெல்லாம் சேர்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த பொருளாதார மிகை, நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை போன்றவற்றை கணிப்பிடுவதற்கும் அவற்றை வரைபட ரீதியாக பார்ப்பதற்கும் மாணவர்கள் நன்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? நாங்கள் உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகை மற்றும் பொருளாதார மிகையை பார்த்திருந்தோம். அதுக்குள்ளே பயிற்சியமாக மாணவர்கள் இருக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் இந்த சந்தை சமநிலையிலே கேள்வி நிரம்பல் கோடுகளினுடைய மாற்றங்களின் ஊடாக சமநிலை மாற்றம் இடம்பெறுகிறது. அப்ப நாங்கள் சமநிலை மாற்றம் தொடர்பாக இப்போது நாங்கள் அவதானிக்க போகின்றோம். சந்தை சமநிலை
சமநிலையிலே மாற்றம், அதாவது சமநிலை விலையில் மாற்றம், சமநிலை தொகையில் மாற்றம் என்பவற்றை நாங்கள் பார்க்க போகின்றோம். பரீட்சையிலே இவை தொடர்பான விடயங்களும் இடம்பெறுகின்றன என்பதை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், சந்தை சமநிலை மாற்றம். போட்டி சந்தை ஒன்றில் ஏனைய காரணிகளின் செல்வாக்கு காரணமாக கேள்வி மற்றும் நிரம்பல் என்பவற்றில் ஏற்படுகின்ற மாற்றங்களினால் சமநிலை மாற்றம் அடைகிறது. பிள்ளைகளே, கேள்வி நிரம்பல் ஆகியவற்றிலே மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது சமநிலையிலும் மாற்றம் இடம்பெறுகிறது. அந்த போட்டி சந்தையிலே ஏனைய காரணிகள் என்று சொல்லப்படுகின்ற கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் ஆகியவை இந்த கேள்வியிலும் நிரம்பலிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது சந்தை சமநிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அது பின்வரும் காரணங்களினால் அந்த சமநிலையில் மாற்றம் நிகழும். பாருங்கள் பிள்ளைகள், நிரம்பல் கோடு மாறாதிருக்கும் பொழுது கேள்விக்கோடு மாற்றம் அடைதல், நிரம்பல் கோடு மாறாதிருக்க கேள்விக்கோடு மாற்றம் அடைகின்ற பொழுது அந்த சமநிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இரண்டாவதை பாருங்கள், கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு மாற்றம் அடைகின்ற போது அந்த சமநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவதை பாருங்கள் பிள்ளைகள், கேள்விக்கோடு நிரம்பல் கோடு ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் மாற்றம் அடைகின்ற பொழுதும் இந்த சந்தை சமநிலையில் மாற்றம் நிகழ்கிறது. அப்ப இந்த மூன்று அம்சங்களை பார்க்கின்றோம். நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்வி மாற்றங்கள் இடம்பெறுமாக இருந்தால் அதிலே சமநிலை மாற்றம் அடையும். கேள்விக்கோடு மாறாத நிலையில நிரம்பல் கோடு மாற்றம் அடைவதன் காரணமாக அந்த சந்தை சமநிலையிலே மாற்றம் நிகழும். இப்போது கேள்வியும் மாற்றம் அடைந்து நிரம்பலும் மாற்றம் அடைகின்ற பொழுது இரண்டும் மாற்றங்களின் காரணமாக அந்த சந்தை சமநிலையிலே மாற்றம் நிகழ்கிறது. இதனை நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்பொழுது முதலாவது அம்சம், நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்விக்கோடு மாற்றம் அடைகின்ற நிலையில எப்படி இருக்கும் என்று சொல்லி, அந்த நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்விக்கோடு மாற்றம் அடைதல் என்பது இரண்டு விடயங்களை கொண்டதாக இருக்கும். ஒன்று, நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்விக்கோடு வலப்புறமாக நகர்தல், நிரம்பல் கோடு மாறாமல் இருக்க கேள்வி அதிகரித்தல். இரண்டாவது அம்சம், நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்விக்கோடு இடப்புறமாக நகர்தல், நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்விக்கோடு இடப்புறமாக அல்லது கேள்வி குறைதல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். பாருங்கள் பிள்ளைகள், இதனை நாங்கள் வரைபட ரீதியாக பார்க்க போகிறோம். நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்விக்கோடு வலப்புறம் நகர்தல் என்ற விடயத்தை பாருங்கள் பிள்ளைகள். இப்போது இங்கே நாங்கள் ஆரம்ப நிரம்பல் கோடு எஸ் கோடாக இருக்கிறது, ஆரம்ப கேள்விக்கோடு எஸ் கோடாக இருக்கிறது. இந்த நிலையிலே 10 ரூபாய் சமநிலை விலையாகவும் 200 அலகுகள் சமநிலை தொகையாகவும் ஆரம்பத்திலே காணப்படுகின்றது. இப்போ இந்த நிரம்பல் கோடு மாற்றமடையவில்லை. நிரம்பல் கோடு மாற்றமடையாமல் கேள்விக்கோடு இந்த ஏனைய காரணிகள் ஏதோ ஒரு காரணியினால் கேள்வி அதிகரிக்கிறது, டியிலிருந்து D1 ஆக. அப்ப கேள்விக்கோடு வலப்புறமாக D1 ஆக அதிகரிக்கின்ற பொழுது சமநிலையை பாருங்கள், சமநிலை விலை 20 ரூபாவாக உயர்கிறது, சமநிலை தொகை 300 அலகுகளாக அதிகரிக்கும். எனவே டியிலிருந்து D1 ஆக கேள்வி உயரும் போது சமநிலை விலை அதிகரிக்கும், சமநிலை தொகையும் அதிகரிக்கும், இரண்டுமே அதிகரிக்கின்றது. அப்ப இந்த எண்ணக்கரு நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கேள்வி மட்டும் அதிகரிக்கின்ற பொழுது சமநிலை விலையும் சமநிலை தொகையும் அதிகரிக்கும். இப்போது பாருங்கள், நிரம்பல் கோடு மாறாத நிலையில் கேள்விக்கோடு இடப்புறம் நகர்தல் அடுத்த விடயம். இரண்டாவது விடயம், இந்த நிரம்பல் மாறா நிலையில்
கேள்வி குறைதல். பாருங்கள் பிள்ளைகள், வரைவிலே ஆரம்ப நிரம்பல் வளை S வளை, ஆரம்ப கேள்வி வளை D வளை. எனவே D S ஆகிய நிரம்பல் கோடுகளினால் தீர்மானிக்கப்படுகின்ற விலை 20 ரூபாய் விலை. 300 அலகுகள் சமநிலை அளவு. 20 ரூபாய் விலை சமநிலை விலை, 300 அலகுகள் சமநிலை தொகையாக இருக்கின்றது. இப்போது கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகளின் மாற்றத்தினால் கேள்விக்கோடு D யில் இருந்து D1 ஆக இடதுபுறம் நகர்வடைந்திருக்கின்றது. இவ்வாறு இடதுபுறம் நகர்வடைந்த நிலையில் புதிய சமநிலை விலை 10 ரூபாவாக வீழ்ச்சி அடைகின்றது. சமநிலை அளவு 200 அலகுகளாக வீழ்ச்சி அடைகின்றது. எனவே நிரம்பல் மாறாத நிலையில் கேள்வி குறைவதனால் D யிலிருந்து D1 ஆக கேள்வி குறையும் போது சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகை என்பன இரண்டுமே வீழ்ச்சி அடைகின்றது. சரியா பிள்ளைகள்? கேள்வி குறைவதன் மூலம் சமநிலையில் மாற்றம், சமநிலை விலை குறைகின்றது, சமநிலை தொகையும் குறையும். சரியா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் முதல் பார்த்திருந்தோம் பிள்ளைகள், நிரம்பல் மாறாத நிலையில் கேள்வி குறைதல் என்பது. இப்போது கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு மாற்றம் அடைதல் இப்போது எவ்வாறு நடைபெறுகிறது பார்ப்போம். கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு மாற்றம் அடைதல் என்பதும் இரண்டு விடயங்களை உள்ளடக்கியதாகும். ஒன்று, கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்தல், அதாவது நிரம்பல் அதிகரித்தல். கேள்வி மாறாதிருக்க நிரம்பல் அதிகரித்தல். இரண்டாவது, கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு இடப்புறமாக நகர்தல். கேள்வி மாறாத நிலையில் நிரம்பல் குறைதல் என்ற விடயத்தை நாங்கள் இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இரண்டையும் நாங்கள் இப்போது வரைபட ரீதியாக பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு வலப்புறமாக நகர்தல். கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு வலப்புறமாக நகர்தல். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், டி கோடு என்று இங்கே சொல்லப்படுகின்ற கேள்விக்கோடு, எஸ் வளை என்று சொல்லப்படுகின்ற நிரம்பல் வளை, இரண்டும் சேர்ந்து 20 ரூபாவை சமநிலையாக கொள்ளுகின்றன. கேள்வி நிரம்பல்களினால் 20 ரூபாய் சமநிலை விலையாகவும் 200 அலகுகள் சமநிலை அளவாகவும் இங்கே காட்டப்படுகிறது. நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகள் ஏதாவது ஒன்று அந்த நிரம்பலிலே சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது, உதாரணமாக காலநிலை சாதகமாக அமைதல். இப்போது காலநிலை சாதகமாக இருக்கிறதால நிரம்பல் அதிகரிக்கிறது. எஸ்ஸிலிருந்து S1 ஆக இடதுபுறம் நிரம்பல் கோடு நகர்கின்றது. எனவே இப்போது சமநிலை விலை குறைகின்றது, சமநிலை அளவு அதிகரிக்கின்றது. இங்கே சமநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. சமநிலை விலை 20 ரூபாவில் இருந்து 10 ரூபாவாக வீழ்ச்சி அடைகின்றது. சமநிலை தொகை 200 அலகுகளில் இருந்து 300 அலகுகளாக அதிகரிக்கின்றது. எனவே கேள்வி மாறா நிலையில் நிரம்பல் அதிகரிக்குமாயின், எஸ்ஸிலிருந்து S1 ஆக அதிகரிக்குமாயின் சமநிலை விலை வீழ்ச்சி அடையும், சமநிலை தொகை அதிகரிக்கும். இது தொடர்பாக இவை இந்த மாற்றங்கள் தொடர்பாகவும் பல்தேர்வு வினாக்களிலே கேள்விகள் இடம்பெறுகின்றன. பிள்ளைகள், நீங்கள் இவற்றை நன்கு விளங்கிக் கொள்வதன் மூலம் அவற்றை நல்ல முறையிலே பரீட்சையிலே நல்ல சரியான விடைகளை நோக்கி நீங்கள் நகர முடியும். இப்போது அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகின்றோம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்ந்தால் எவ்வாறு இருக்கும் என்றதை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது நாங்கள்
கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு இடதுபுறம் நகர்தல். கேள்விக்கோடு இடதுபுறம் நகரப்போம். மன்னிக்க வேண்டும் பிள்ளைகள், கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பல் கோடு இடதுபுறம் நகர்தல். பாருங்கள் பிள்ளைகள், கேள்விக்கோடு டி ஆக காட்டப்படுகிறது, நிரம்பல் வளை எஸ் வளை கோடாக காட்டப்படுகிறது. 10 ரூபாய் விலையிலே சமநிலை அடைகிறது. 10 ரூபாய் சமநிலை விலையாகவும் 300 அலகுகள் சமநிலை அளவாகவும் காட்டப்படுகிறது. இப்போது கேள்விக்கோடு மாறாத நிலையில் நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகளில் ஒன்றனுடைய பாதகமான மாற்றத்தினால், நிரம்பலுக்கு பாதகமான மாற்றத்தினால் நிரம்பல் கோடு இடதுபுறம் எஸ்ஸிலிருந்து S1 ஆக வீழ்ச்சி அடைகின்றது. உதாரணமாக ஏற்கனவே முதல் சொன்னது மாதிரி காலநிலை பாதகமாக இருக்கிறது. அப்ப காலநிலை பாதகமாக, நெல் உற்பத்திக்கு காலநிலை பாதகமாக இருந்தால் நெல் உற்பத்தி வீழ்ச்சி அடையும், நிரம்பல் கோடு இடதுபுறம். இப்போது எஸ்ஸிலிருந்து S1 ஆக நிரம்பல் கோடு இடதுபுறம் நகர்வடைந்த வேளையில் சமநிலை மாற்றம் இடம்பெறுகின்றது. சமநிலை விலை 20 ரூபாவாக அதிகரித்து காணப்படுகின்றது. சமநிலை தொகை 200 அலகுகளாக வீழ்ச்சி அடைந்தது. எனவே இங்கே கேள்வி மாறாத நிலையில் நிரம்பல் குறையுமாயின் சமநிலை விலை அதிகரிக்கும், சமநிலை தொகை வீழ்ச்சி அடையும். சமநிலை விலை அதிகரிக்கும், சமநிலை தொகை அதிகரிக்கும் விளைவு. பாருங்கள், அப்போ இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஏற்கனவே நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, பொருளாதார மிகை அவற்றை பார்த்து அவற்றை எவ்வாறு அளவிடுதல் என்று பார்த்த அதே நேரத்திலே இந்த சமநிலை மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற கேள்வி நிரம்பல்களினால் சமநிலை விலை தொகை என்பன எவ்வாறு மாற்றமடையும் என்பதனையும் நாங்கள் பார்த்திருந்தோம். நாங்கள் அடுத்த வகுப்பிலே தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்.